திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் புறவழிச்சாலையில் முத்துப்பேட்டை பேரூராட்சியினுடைய இந்த குப்பைகளை எல்லாம் பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈசிஆர் புறவழிச்சாலையில் உள்ள இந்த சாலை ஓரமாக அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 குளங்கள் இருக்குது சுற்றி. இந்த நீர்நிலைகளை மாசுபடுத்துகிற வகையாகவும் புறவழிச்சாலையில் பார்த்திங்கன்னா இது தூத்துக்குடி வரை செல்லக்கூடிய இந்த ஈசிஆர் புறவழிச்சாலை. இந்த புறவழிச்சாலையில் சாலை போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இந்த குப்பைகளை கொண்டு கொட்டி நீர்நிலைகளை மாசுபடுத்தி இதில் பாருங்கள் இந்த கால்நடைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது பிரதானமான ஒரு சாலை ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த குப்பைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தீப்பிடிச்சு எரியுது. புகை மூட்டம் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய இடையூறு. ஏற்கனவே இந்த பகுதிகளில் பனிமூட்டம் நேரத்துலையும் சரி இந்த மாதிரி புகை மூட்டங்கள் ஏற்பட்டு 3 பேர் இந்த வாகன விபத்து ஏற்பட்டு இந்த பகுதியில் இறந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெயில் நேரத்தில் பாருங்கள் எப்படி தீப்பிடிச்சது. அதுவாக தீப்பிடிச்சு சாலையில் கிட்டத்தட்ட சாலையெல்லாம் பாருங்கள், அதுக்கு கால்நடைகள் அதில் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள்லாம் அதில் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒட்டு மொத்தமாக முழுவதுமாக இந்த நீர்நிலையை மாசுபடுத்துகிற விதமாக பேரூராட்சியினுடைய நடவடிக்கைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டித்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த குப்பைகளுக்கு ஒரு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்யணும் பேரூராட்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முத்துப்பேட்டை பேரூராட்சியினுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் அதை முன்னெடுத்தோம். ஆனால் 20 நாளில் நாங்கள் போராட்டம் அறிவித்து முத்துப்பேட்டையினுடைய வட்டாட்சியர், முத்துப்பேட்டை பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர், முத்துப்பேட்டை பேரூராட்சியினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவல்துறை எல்லாருமே என்ன அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த கூட்டத்தில் என்ன வாக்குறுதி அளித்தாங்க வட்டாட்சியர் அப்படின்னா, 20 நாளில் இதை நாங்கள் சரி செய்து தர்றோம். அதே போல் இந்த குப்பை கொட்டுறதுக்காக நாங்கள் பேரூராட்சியெல்லாம் வேற ஒரு இடம் அடையாளம் காணப்பட்டிருக்குது. அந்த பசுமை ஒரு பூங்கா அமைக்க போகிறோம். அதுக்கான இடம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரால் அடையாளம் காணப்பட்டு அது பக்கத்தில் பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம பசுமை பூங்கா அமைக்க போகிறோம் அப்படின்னு வட்டாட்சியர் உறுதி அளித்தாங்க. ஆனால் 20 நாளைக்கு பிறகும் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் இதற்கான ஒரு தீர்வை பேரூராட்சி நிர்வாகமோ அல்லது முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அவர்களோ அல்லது மாவட்ட ஆட்சியர், ஏன்னா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கும் இதை பற்றி நேரடியாகவே அவர்களுக்கு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, தகவல்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரையிலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் இந்த பகுதிகளில் கொண்டு குப்பைகளை கொட்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முழுவதுமாக மாசுபடுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த குப்பை கிடங்கு, இந்த குப்பை கிடங்கு அந்த நீர்நிலை இருக்கிறத நீங்கள் பாருங்கள். இங்கிட்டு குளம் தெரியுதா உங்களுக்கு, தண்ணி கிடக்குது. முழுவதுமான இந்த குப்பைகளை கொண்டு கொட்டி அப்பட்டமாக சமூக சுற்றுப்புற சீர்கேட்டை ஏற்படுத்திக்கிட்டு நீர்நிலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையாக முத்துப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்க. நாம் பலமுறை நாம் தமிழர் கட்சி சார்பாக இதே பகுதியில் நாம் மக்களை திரட்டி இந்த நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குப்பைகளை வேறு இடத்துல மாற்று இடத்த நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொட்டணும். அது மாதிரி இந்த சாலை ஈசிஆர் சாலையில் வரக்கூடிய
ஈசிஆர் சாலையில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு தராத வண்ணம் அதுக்கான மாற்று ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு, முத்துப்பேட்டை வட்டாட்சியருக்கு, முத்துப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் நம்ம பலமுறை சொல்லியாச்சு. கண்டன ஆர்ப்பாட்டங்களை நம்ம அங்கே நடத்தியாச்சு. ஆனால் அவர்கள் வாக்குறுதி தந்தது போல் 20 நாட்களுள்ள நடவடிக்கை எடுத்து நம்ம இதுக்கான மாற்று ஏற்பாடு செஞ்சு பசுமை பூங்காவை மாற்று இடத்துல நாங்கள் செய்ய போகிறோம். அதனால இந்த குப்பைகள் இனிமேல் இங்கே கொட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து பாருங்கள், இந்த பகுதியை பூரா கொண்டு குப்பையில் கொட்டி இது தீப்பிடித்து தானாக எரியுது. இங்கே வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எவ்வளவு தூரம் அவங்க இடையில இருக்குது. ஏற்கனவே 3 நபர்கள் இந்த இடத்துல விபத்து ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசிற்கும், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அவர்களுக்கும், முத்துப்பேட்டை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்திற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டாமலும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மாசுபடுத்தி சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தாமலும், இதுபோல் தீப்பற்றி எரிந்து புகைகள் ஏற்பட்டு இந்த சாலையில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படாமலும் அதற்கான துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து, வாகனங்கள் வருது, ஆனால் இந்த புகை மூட்டத்தில் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த புகை மூட்டத்தினால போகக்கூடிய வாகனங்களுக்கு சரியான பாதை தெரியல. மிக ஒரு மோசமான ஒரு சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டையும் நீர்நிலைகளுக்கு மாசையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனவே முத்துப்பேட்டை பேரூராட்சியினுடைய இந்த செயல்பாட்டை நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும், திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும், மாவட்ட ஆட்சியருக்கும், முத்துப்பேட்டை செயல் அலுவலர் உள்ளிட்ட முத்துப்பேட்டை பேரூராட்சி தலைவர் அனைவருக்குமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். இந்த ஈசிஆர் புறவழிச்சாலையில் கொட்டிக்கிட்டு இருக்க இந்த குப்பையை இங்கே கொட்டாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாற்று இடம், நீங்கள் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய இந்த மாற்று இடத்துல பசுமை பூங்கா அமைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவறும் பட்சத்தில் மிக கடுமையான மக்கள் திரள் போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குங்கிறத நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.